வணக்கம் நண்பா. டிஎன்இபி லேட்டஸ்ட் செய்திகள். மின் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். வாரிய தலைவருக்கு சிஐடியு கடிதம். டிசம்பர் 1 வெளியான தகவல் 60,000 காலிப்பணியிடங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாங்க பார்க்கலாம். மின் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என சிஐடியு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சிஐடியு பொதுச் செயலாளர் எஸ். ராஜேந்திரன் மின் வாரிய தலைவருக்கு அனுப்பிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு வழங்கி இருக்க வேண்டும். மின்வாரிய நிர்வாகம் அதற்கான பேச்சுவார்த்தை குழுவை இன்னும் அமைக்கவில்லை. இதற்கு முந்தைய பேச்சுவார்த்தையிலும் படித்தொகை உயர்த்தப்படவில்லை. ஏறத்தாழ 60,000 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் கூடுதல் பணிச்சுமையோடு அனைவரும் பணியாற்றி வருகிறோம். எனவே அனைத்து பணியாளர்களுக்கும் அடிப்படை சம்பளத்தில் 25% உயர்த்தி ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். உரிய முறையில் சர்வீஸ் வெயிட்டேஜ் வழங்க வேண்டும். ஆரம்ப கட்ட பதவிகளான கள உதவியாளர், கணக்கீட்டாளர், தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக மாதந்தோறும் ரூபாய் 5,000 வழங்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற போக்குவரத்து டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.